உண்மையை பேசி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நாம் தமிழர் எப்பவுமே உங்களுக்காக நிற்கும். நாம் தமிழருக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலி சப்போர்ட் கொடுக்க முடியலனாலும் லீகல் சப்போர்ட்டை வந்துட்டு கிடைக்கும்னு சொல்றப்ப அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவும். அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சும்மா விடலாமா? இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க பட்ஜெட் ஒதுக்கிறீங்க, அந்த காசை நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிடலாமே. அது வரைக்கும் இந்த அமைச்சரோட பதவியை வந்துட்டு விலக்கி வைக்கணும், வேற யாருக்காவது குத்துட்டு இவர் வந்துட்டு விசாரணை வளையத்துக்குள்ள அனுப்பணும். மணல் கொள்ள இப்போ பாருங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் வெளியில வருது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நேற்று நம்ம சீமானனை வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல பணியாற்றக்கூடிய தன்னார்வலர்கள் இவங்களை வந்துட்டு போய் சந்திச்சாங்க. யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்போ டோட்டலா சொல்லணும்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு நேரில் போய் சந்திச்சாங்க. அப்போ சந்திக்க சொல்ல நிறைய கேள்விகள் இருந்தது, அதுக்கான பதில் கொடுத்தாங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்மளை தாக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அவதூறு மட்டும் தான் பரப்புவாங்க. ஆனா நம்ம அவதூறு எடுத்துட்டு நம்ம பேச தேவையில்ல, அடுத்தவங்கள உண்மையை எடுத்து பேசுவோம். அன்னைக்கு நடந்த நியூஸை நீங்க எடுத்து தைரியமா பேசுங்க. அதுக்காக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், அதாவது நாம் தமிழர் கட்சி உங்களுக்காக நிற்கும். அப்படி வந்து கொடுக்கும்போது, அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எதிர்த்து பேசணுமோ அவ்வளோ எதிர்த்து நீங்க அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருங்க, பயப்பட தேவையில்ல. அந்த விஷயத்துக்காக உண்மையை பேசி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நாம் தமிழர் எப்பவுமே உங்களுக்காக நிற்கும். அது இல்லாம சில பேர் நிற்பாங்களா? ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ சின்ன யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு 20K ஃபாலோவர்ஸ் 30K ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு நாம் தமிழருக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படி பேசுறாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த நியூஸ் வெளியே வராது சில பேருக்கு. இல்லை அப்படி இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் சொல்கிறாங்க, ஒரு டீமாக ஒர்க் பண்ணுங்கன்றாங்க. ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, நீங்கள் தனியாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தனியாக பண்ணாமல் நாம் தமிழர் கட்சி ஆர்கனைஸ் பண்ணுற டீம் இருக்குது, வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குது, அவங்களோட வந்துட்டு நீங்களும் கலந்துரையாடல் பண்ணுங்கள். ஒரு டச்சில் இருந்துட்டு நீங்கள் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் நீங்கள் தனியாக உட்காந்து கஷ்டப்படுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழு யூடியூபர்ஸாக நம்ம இருக்க மாட்டோம். இதே வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸோ இல்லை ரூட் மாஃபியா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பெய்டு யூடியூபர்ஸ், ரியலாகவே பெய்டு யூடியூபர்ஸ். என் கூட ஒர்க் பண்ணவர் ஒருத்தர் இருந்தார் இங்கே, இப்போ ஊரில் முழுசாக வேலை செய்கிறாங்க. அது 3 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அதுக்கு பே பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இன்டைரக்ட்லி கிடைக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நாம் தமிழரில் இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழருக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலி சப்போர்ட் கொடுக்க முடியலனாலும் லீகல் சப்போர்ட்டை வந்துட்டு கிடைக்கும்னு சொல்கிறப்ப அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாகவும். அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம சும்மா விடலாமா? ஸோ என்ன பண்ண போறீங்க? தங்க மோதிர திட்டம் டிவிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்ததுல, அதுக்காக ஒரு 755 கோடி ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல. அதுக்கு தானே தாய்மாமன் சீருன்னு சொன்னாங்க, அதுதானே அது பேர் தான். இப்போ தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் வரி பணம் தான் அது. 755 கோடி ஒதுக்குறாங்க. நீங்கள் 755 கோடி ஒதுக்கி அது மோதிரத்துக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு பிட்டிங் வைக்கலாம்ல, அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிட்டிங் வச்சு அனௌன்ஸ் பண்ண சொல்ல அதுக்கான திட்டத்துக்கு எதுக்கு 755 கோடி ஒதுக்கணும்? ஒரு நாளைக்கு 1100 குழந்தை பிறக்கிறப்ப, அதாவது ஆண்டுக்கு அரசு மருத்துவமனையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 லட்சத்திலிருந்து 4.5 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுக்கான பட்ஜெட்டை இவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் 755 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 1100 குழந்தைன்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு வந்துட்டு 17,000 செலவாகும்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கிறது தான் இந்த கணக்கு. 755 கோடி ஒரு குழந்தைக்கு 17,000 செலவுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே. நானே என் குழந்தைக்கு 1 கிராம் நகை வாங்கி போனோம்னா கூட 15,300 15,400 முடிச்சிடுவேனே. மேபி இப்படி இருக்கலாம்ல, ஃபியூச்சரில் தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கிறீங்க, ஃபியூச்சரில் கோல்டு ரேட் அதிகமாகுதுன்னாக்கா இன்னைக்கு நீங்கள் காசை எடுத்துட்டு நீங்கள் சும்மா வச்சுட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு அதை ஒதுக்கணும்? அந்த காசை நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிடலாமே. இன்னைக்கு ரேட்டுக்கு ரேட் ஏறினா என்ன, ஏறலனா என்ன, இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாமே. கரெக்டு தான். ஸோ அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா நான் 15,300 400க்கு வாங்குறப்ப எதுக்கு ஒரு 1,500 எக்ஸ்ட்ரா? அதாவது இப்படி பார்க்குறப்ப டோட்டல் பட்ஜெட்டில் ஒரு 64 கோடி எக்ஸ்ட்ராவாக இருக்கு. அந்த 64 கோடிக்கு நீங்க இந்த எதுல கணக்கு காட்டுவீங்க? எதுல காட்டுவாங்க தெரியலையே. கிளியரா அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்துட்டு ஒரு விளக்கம், அதாவது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எவ்வளவு ஆச்சு என்னன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 64 கோடி, அதுக்கப்புறம் போக போக தெரியும் எவ்வளவுன்னு. 64 கோடி ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு தானே. அது எக்ஸ்ட்ரா காசு என்ன ஆச்சுன்னு நாளைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு 755 கோடி ஒதுக்கிட்டீங்க, நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்ல அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ சொல்லக்கூடாது. ஆமா, அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன் இந்த வீடியோல. இவங்க அறிவாளிங்க சொல்லுவாங்க, மருந்துக்கே மாத்திரன்னு சொன்னாங்களே, கேட்டுட்டு போனோம் சொல்றத அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நாளைக்கு பாருங்க டிஎம்கே வந்து போராட்டத்தில் இறங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு டிஎம்கே, இன்னொரு சைடில் மற்ற தன்னார்வலர்கள் வருவாங்க.
நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அசம்பிளிக்குள்ள எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியல இந்த கேள்விக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல வெளிப்படையா உயர்நீதிமன்றத்துக்கு கீழே இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அது கோர்ட்டே வந்து விசாரிக்கணும்னு சொல்லி விட்டுட்டு அது வரைக்கும் இந்த அமைச்சரோட பதவியை வந்துட்டு விலக்கி வைக்கணும். வேற யாருக்காவது குத்துட்டு இவர் வந்துட்டு விசாரணை வளையத்துக்குள்ள அனுப்பணும். இல்லைன்னா இந்த பதவியை வச்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ்ல என்ன வேணாலும் பண்ணுவாங்களே. ஆமா, நாளைக்கு டிஎம்கே போராட்டம் பண்ண போறாங்கல்ல. அது எதுக்காக போராட்டம் பண்ணுவாங்க? இந்த மாதிரி விஷயத்துல நீங்க போராட்டம் பண்ற அளவுக்கு விடுவீங்களா? உங்க துறையில ஒரு அமைச்சர் இந்த மாதிரி வந்திருக்குன்னா நீங்க வெளியில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த சந்தேகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது வரைக்கும் இவரோட அமைச்சர் பதவி வந்து இவர்கிட்ட இருந்து தற்காலிகமா நீக்கப்படுது. இது வந்துட்டு கிளியரா வர வரைக்கும், இவர் மேல எந்த ஒரு பழியும் இல்லைன்னு இவர் நிரூபிக்கிற வரைக்கும். அதாவது நீங்க சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலேயே வந்துட்டு சிசிடிவி செக் பண்ணா போதுமே. இல்ல அவரோட மொபைல் எடுத்துங்க, அன்னைக்கு யூஸ் பண்ண இன்ஸ்டாகிராம் இருக்கு. இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அதாவது கூகுள் மேப்ஸ் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். அவங்க ஒய்ஃபோட மொபைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு போனாங்களான்னு பாருங்க, கூகுள் மேப்ஸை வச்சு தெரிஞ்சிடுமே. ஹிஸ்ட்ரி வச்சு சிசிடிவியில் பார்த்தாலே கிளியராக தெரியுது. ஹிஸ்ட்ரி வச்சு தெரியும். அது இல்லாமல் குழந்தைக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தாங்களாம், அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த டேட்டு, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன டேட் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் போன டேட்டு சிசிடிவி இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, இவர் சொன்னது பொய்யா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கரெக்டு தான். எவ்வளோ கிளியரா இருக்கு. அதாவது சந்தேகக்குரியமான விஷயம் இது. சரி, ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு போகலாம். அதாவது ஜவஹர் ஆல்ரெடி காங்கிரஸ்ல சொல்ல நான் ஒரு தடவை எதிர்த்து வீடியோ போட்டேன். ஓ, இப்போ காங்கிரஸ்ல இருந்து டிஎம்கே தாவினாரு. ஆமா, அவர் என்ன சொன்னார்னா, சீமான் அவர் வந்துட்டு விஜயை விட 1000 மடங்கு பயங்கரமானவர். ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸ்ல இருந்தாங்களா, அந்த ஊறி போச்சு, அந்த ரத்தம் ஊறி போச்சு. காங்கிரஸ் ஈழத்தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணி யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. பொய்யா பேசினாப்லையா? நான் என்ன கேட்குறேன், வெறும் பேச்சு திறமை மட்டும் இருந்தா போதுமா? தமிழ்நாட்டுக்கு யாருக்காவது ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் நல்லது பண்றோம், நீ என்ன நல்லது பண்ணிட்ட, அவ்வளோ தைரியமா வந்து மைக் எடுத்து பேசுறாருல, அதுக்கு முன்னாடி நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணாரு இவரு? ஜவஹர் சொல்றது தப்பான விஷயத்த சொல்லிட்டாங்க, இஷ்டத்துக்கு பேசி தவறான ஒரு புரிதலை மக்களுக்குள்ள புகுத்திட்டாங்க. அதாவது திமுக தான் எதுதான் நினைச்சாங்க தமிழ் தேசத்துக்கு. அதாவது உண்ணாவிரதம் இருந்தார்ல கலைஞர், ஆமா உண்ணாவிரதம் இருந்தாரு, ஏசி இதெல்லாம் வச்சுட்டு அங்க. நான் என்ன கேட்கிறேன், அதெல்லாம் விடுங்க. சொத்து கணக்கு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ சொத்து நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க? திராவிட கட்சிகள், அரசியல் ஆளுமைகள், நீங்க மக்களுக்காக வந்தீங்களா இல்ல உங்க வீட்டு சொத்து சேர்க்கறதுக்காக வந்தீங்களா? இங்க சொத்து சேர்த்துட்டு நீங்க வந்துட்டு நான் அரசியல் செய்ய போறேன், மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னா அது எப்படி ஏத்துக்கப்படும்? எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இவர் சொல்றாருல அவதூறு பரப்புறாங்க, தப்பான ஒரு விஷயத்த மக்கள் மைண்ட்ல பூட்டிட்டாங்க அப்படின்னு, அதை மட்டும் சொல்றவரு அப்படி என்னத்த பண்ணாரு? அதாவது பெரியார் கொள்கையை வந்துட்டு இன்னைக்கு வந்து திராவிடத்துல நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, திராவிடத்துல பண்ணாமலாம் இல்லை. ஆனா அந்த நல்ல விஷயம் பண்ணவங்க முன்னாடி இப்போ கரண்ட்லி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் வராங்களே அரசியலுக்கு. நீங்க பாருங்க, மணல் கொள்ளை, இப்போ பாருங்க பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் வெளியில வருது. இப்போ ரோடு வந்துட்டு போடாமலே காசு எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த காசை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இயற்கை வளத்தை அழிச்சு வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் தான் எதிர்த்து தானே வந்து நிற்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ராணிப்பேட்டை எடுத்துப்போம். ராணிப்பேட்டில் ஒரு மாவட்டத்தில் அந்த குரோமியம்ன்ற ஒரு ஃபேக்ட்ரி, அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அது நிலத்தடி நீரெல்லாம் காலி பண்ணி அந்த இடத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் கேன்சர். அதாவது தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேன்சரில் பாதிக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு மண் வளத்தை நாஸ்தி பண்ணது யாரெல்லாம் இந்த தொழிலுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுத்தாங்க இந்த மாதிரி கம்பெனிக்கு? ஒரு நல்லா கேட்டுங்க, நீங்கள்லாம் வந்துட்டு 1947 சுதந்திரத்துக்கு அப்புறமா நீங்கள் 51 உள்ள வந்து அதுக்கப்புறம் அண்ணா ஆட்சி ஆண்டு அதுக்கப்புறம் ஒருத்தராக உங்கள் வாரிசு அரசியல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, சுத்தமாக ஓடிட்டு இருந்த கூவ நதி எடுத்துப்போமே. கூவ நதி வந்துட்டு நீங்கள் அரசியல் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? திராவிடம் இந்த தமிழ்நாட்டில் வெளியில வரத்துக்கு முன்னாடி, அதாவது கால் பதியத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது கூவ நதி? நீங்க கால் வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? அதாவது நீங்க அழிக்கக்கூடியது இல்ல, நீங்க அதை கண்டுக்காம இருந்ததுதான். அவங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு, அவங்க கால் வச்சதுக்கு அப்புறம் மக்கள் கால் வைக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. கேட்டுக்கிட்டீங்களா? இதெல்லாம் வந்து இன்னும் விட்டா இருக்கிற இடத்தையும் அழிச்சிடுவீங்க, மனுஷனே வாழ முடியாத மாதிரி நிலைமைக்கு தள்ளி விடுவீங்க. அதை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாரு. அந்த அரசியல்ல தான் மக்கள் புரிதல் வந்துச்சு, அந்த புரிதலால தான் உங்களுக்கு பயம் வந்துச்சு. அந்த பயத்துல இருந்த மக்கள் வந்து ஐயோ டிவியில நான் நல்லவரை பார்த்தனே, அந்த நல்லவருக்கு ஓட்டு போடலான்னு போட்டாங்க, வேற எதுவும் இல்லை. இதை காரணத்தை வச்சுதான்
அதாவது இளைய தளபதி கூட அவ்வளோ பெரிய மோசமானவர் இல்லை, சீமான் தான் அவ்வளோ மோசமானவர். ஏன்னா தெளிவுபடுத்திட்டாரு. நீங்கள் சொல்கிறது என்ன, அவதூறு, பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறோமே. இப்போ நான் வரேன், உங்கள் கூட இருக்க கூட்டணிகள்லாம், நீங்கள் டிவிகே கூட நான் சொல்கிறேன், டிஎம்கேவும் எடுத்துங்க, ஏடிஎம்கேவும் எடுத்துங்க. இது வரைக்கும் சீமான் அவரு எம்எல்ஏவாவோ இல்லை கவுன்சிலராவோ இல்லை சேர்மனாவோ உக்காந்து மக்களை ஏமாத்தினாரா? ஈழத்தமிழ் பேரை வச்சுட்டு கட்சி நடத்துறாங்கன்னு நீங்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டில் அவர் கட்சி நடத்தாம காசு மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரா? அதாவது ஆர்கனைஸ் பண்ணாமல் ஒரு இடத்துலையும் வந்துட்டு மீட்டிங், ஒரு இடத்துலையும் இப்போ ஐடி இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா நாங்கள் வந்து நிற்கிறோம், ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி போராட்டங்கள், நிறைய இடத்துல தன்னார்வலராக இந்த மரம் நடுதல், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இயற்கைக்காக கூட நிற்கிறது, ஏரி இந்த மாதிரி குளம் தூர்வாடுறது, நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பண்ணாமல் பின்வாங்கி வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்காங்களா? அரசியல் எலெக்ஷனுக்கு மட்டும் வெளியில் வராங்களா? எலெக்ஷனுக்கு மட்டும் வெளியே வர கட்சி பல கட்சி, அவங்களாம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. எலெக்ஷனுக்கு வெளியில் வராமல் நம்மளோட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வீடு இடிக்கிறாங்களா? ஒரு கம்பெனி நிலத்தடி நீரை மாசு பண்ணுற மாதிரி ஏதாவது கம்பெனி வருதா? இந்த இடத்துல போராட்டம் பண்ணுறதுக்கு உடனே அங்கே யார் வருவாங்கன்னா சீமான் வருவார். கேட்டால் அங்கே வந்து போராடினா காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. எத்தனை கேஸ் போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காப்புல, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அதுலேயும் இன்னொரு அவதூறு, பெரிய அவதூறு என்னன்னா, இப்போ ஒரு பேஸ் வச்சுட்டாங்க 6 மாதத்துல அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராம். ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், இப்போது நான் என் வீட்டுக்குள்ளே என்ன சமைச்சு சாப்பிட்றேன்னு எனக்கு தான் தெரியும். ஆமாம், ஒரு 4 தெரு வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் நைட் இது சாப்பிட்டாங்க, காலையில் இது சாப்பிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு இந்த பத்திரிகையாளர் வெளியில் நியூஸ் போடுறாங்கனாக்கா அந்த பத்திரிகையாளரை பற்றி நம்ம என்ன சொல்லணும்? நம்ம முன்னாடி இருந்தே பேசிகிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர்கள் பேசுறதை பற்றினா நம்ம இதுக்கு மேலெலாம் பேசுறது வேஸ்ட். இவங்கெல்லாம் வெறும் பிஸ்னஸ்க்காக தான் இருக்காங்க தவிர யாருமே தமிழ்நாட்டோட நல்லதுக்கெல்லாம் எந்த பத்திரிகையும் கிடையாது. நம்புற மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு அந்த டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்ன நியூஸ் வேணும்? சரி, இப்போ பாருங்க, கலாட்டா சேனல் ஒன்று இருக்குது. நீங்கள் அது சேனலே கிடையாது, அது யூடியூப் சேனல். அது கரெக்டாக வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக வச்சுக்கிறாங்க. இவங்க ப்ரொமோஷனுக்காக இளைய தளபதி வந்துட்டு சாப்பிட்டாரா, துண்டு போட்டாரா, உக்காந்தாரா, பர்த்டேக்கு கேக் கட்டினா, எல்லாம் இன்ச்சு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் டிவிகேவை பற்றி மட்டும் பேச முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க தப்பு பண்ணால் சொல்லலாம். நான் ஒன்று கேட்குறேன், இப்போ வந்துட்டு பொய் சொல்கிறேன் ஈழத்தமிழ் பிரச்சனை, அது தப்பு. ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு நாங்கள் அதாவது இளைய தளபதி விஜய் சொல்கிறாரு, அவங்க கட்சியிலேயே இருக்க வன்னியரசு இருக்காரு, அவரே வந்துட்டு இவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போது இதை வந்துட்டு நீங்கள் பேசுவீங்களா? விஜய் அண்ணா போய் கேட்பீங்களா, ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஆதவர்ஜுனாவர்கிட்ட போய் கேட்பீங்களா, ஏன் சார் இப்படி பண்ணீங்க? சரி, ஆதவர்ஜுனா ஒய்ஃப் மேலே இன்றைக்கும் கேஸ் இருக்குது, நீங்கள் போய் கேட்பீங்களா, சார் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட உங்களுக்கு தொடர்பே இல்லையா சார்? அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு சட்டத்துக்கு எதிர்த்து அவங்களாம் நிறைய விஷயம் துரோகம் பண்ணுறாங்களே, அவங்க கூட நீங்கள் ஸ்டில் பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை ரீமா லோசா என்னது, லூசா அது பேர் என்னது, லீமா ரோஸு உங்கள் மாமியார். இப்போ நீங்கள் அவங்க கூடலாம் கனெக்ஷனே இல்லாமல் இருப்பீங்க. ஒன்றுமே புரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்க தான் எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க. அதோட இந்த அம்பாசமுத்திர தொகுதிக்கு வந்துடும். அம்பாசமுத்திர தொகுதியில் வந்துட்டு இவர் காமனாக வந்துட்டு பொது வேட்பாளரான்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் சீமானன்னா சொல்லலை. கட்சியில் இப்போ சாட்டைன்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட தொலைக்காட்சியில் அவர் சொல்லலை. அதுக்கப்புறமா இடும்பாவன் கார்த்தி இருக்காப்புல, அவரும் சொல்லலை. இன்னும் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களாம் சொல்லவே இல்லை. நாங்கள் வந்துட்டு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை நியூஸில் போட்டதை வச்சுக்கிட்டு நம்ம பேசுறது யூஸ் இல்லைன்ற இங்கே நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல இவங்கெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு அவதூறு, எப்படி விம்பத்தை கட்டமைக்கிறாங்க, எப்படி ஒரு அவதூறை எடுத்து பில்ட் பண்ணணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பில்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நரேட்டிவை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மீடியாவை உள்ள எடுத்துட்டு போயிடுவீங்க. அதுலேயும் வந்துட்டு மீடியாவுக்கு செலவு பண்ணுறாங்க. சீமான என்ன பண்ணணுன்றதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாரு. இன்வெஸ்ட்மெண்ட் யார் செலவு பண்ணுறா? ஒரு நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி யாரோ செலவு பண்ணால் தான் போடுவாங்க. அவங்கள போட போகிறாங்க யூடியூபர்ஸ் தான் அவங்க இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவதூறை பரப்பணுன்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட். ஆக்சுவலாக சீமான் அண்ணனை பற்றி அவதூறுன்னு அப்படி பேச ஆரம்பித்தா அவங்களுக்கு டிஆர்பி எகிருது, அதுலேயே அவங்களுக்கு காசு வரும். இன்றைக்கும் நெல்சன் என்ன பண்ணாப்புல, சீமான் அண்ணன் வந்துட்டு வண்டி கார் வச்சிருக்காராம், ஒரு பென்ஸ் கார். நான் கூட ஏதோ நியூஸில் கேள்விப்பட்டேன், ஏதோ 1.5 கோடிக்கு கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. சீமான் அண்ணன் வந்து கட்சி நடத்துறதுக்கு காசு இல்லை, ஆனால் பென்ஸு கார் வாங்கிறதுக்கு காசு இருக்குது அப்படின்னு. எனக்கு நான் ஒன்று கேள்வி கேட்குறேன், நீங்கள் பென்ஸு கார் அவர் வாங்கினாருன்னா மக்கள் பணத்தை வச்சு கொள்ளடிச்சு வாங்கினாருன்னு
உங்களுக்கு தெரியுமா? நீ தானே சொன்னீங்க என்னது? மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்காங்க அப்படின்றீங்க. அவங்க எதுக்கு பெஞ்ச் கார் வாங்கணும்? மக்களுக்காக சேவை செய்கிறாங்க. அவங்க வீட்டு, அவங்க ஃபேமிலி, அவங்க சுச்சுவேஷன், அவங்கள்ட்ட எல்லாம் பணம் இருக்கிறவங்க காசு வச்சுட்டு இருந்தா என்ன? அவங்கள்ட்ட ஆல்ரெடி அவங்க ஒய்ஃபு எல்லாருமே பணம் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட சொத்து இருக்குது, காசு இருக்குது, ஏன் வாங்கக்கூடாது? நான் சொல்கிறது, நீங்கள் அரசியலுக்கு வந்து உங்கள் சொத்தை வந்துட்டு மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, மக்கள் பணத்தை எடுத்து தானே கொள்ளடிக்கிறாங்க அவங்க. இது இங்கே மக்கள் பணத்தை எடுத்துகிட்டு பண்ணுறாங்களா? கட்சி நடத்துறது, கட்சி ஆஃபீஸுன்றது செப்பரேட்டாக இருக்குது, அதுக்கு ஒரு ஆர்கனைஸே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதோட டாக்குமெண்ட், ஆன்லைன் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணலாமே. அதுக்கப்புறமா நான் நெல்சன் மாதிரி கேள்வி கேட்கல. நெல்சன் இஷ்டத்துக்கு அவர் ஏதோ பேசுவார். நான் கேட்டது என்னன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னு வந்துட்டு பெஞ்ச் கார்லாம் வாங்கணுமா, 2வது காரு அப்படின்னு கேட்குறேன். நான் ஆல்ரெடி ஒரு டொயோட்டா வச்சுருக்காங்கல்ல. ஏங்க, அதாவது ஆடம்பர வாழ்க்கைன்றது வந்துட்டு மற்றவங்க காசில் வாழ்றா தப்பு. மற்றவங்க காசுன்னு சொல்லலை, மற்றவங்க காசில் வாழ்ந்தா அது தப்பு. சரி. இப்போ அவங்க வீட்டில் அவங்க கார் வாங்கிட்டு அரசியல் பண்ணலாமா? என்னங்க இது? இதுலலாம் தப்பு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஓகே, நீங்கள் சம்பாரிச்சு நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிது நீங்கள் வாங்குறீங்க. இப்போ அவங்க வீட்டில் அவங்கள்ட்ட ஃபினான்ஷியல் ஸ்டஃப் இருக்குது, அவங்க வாங்குறாங்க. இல்லை, நான் அதுதான் கேட்குறேன். இப்போ நான் சம்பாதிக்கிறேன், அதை நான் எனக்கு செலவு பண்ணிக்கிறேன்னா அது நான் சுயநலமாக யோசிச்சு நான் சம்பாதிச்சு நான் செலவு பண்ணிக்கிறேன். நான் பாலிடிக்ஸ்லாம் போக மாட்டேன். எனக்கு பாலிடிக்ஸுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே பாருங்க, பாலிடிக்ஸுக்கு வரதுன்றது மக்களுக்கு பணி செய்யறதுக்கு, மக்கள் பணி செய்ய வராங்க. அப்படி வந்துட்டு 1.5 கோடி அவங்க கிட்ட இருக்கு, மக்கள் பணி 1.5 கோடி வச்சு கார் வாங்குற அளவுக்கு காசு இருக்கு அப்படின்னா அதுக்கே அவங்க வந்து மாதம் இவ்வளோ செலவு பண்ணணும் மெயின்டெனன்ஸ்க்கு. சரியா? 1.5 கோடி கொடுத்து கார் வாங்குறாங்கன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜும் தனியாக இருக்குது. ஓகேவா? இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றப்போ அது மக்கள் பணி, அது கூட கம்பேர் பண்ணுறப்போ அது எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்குமா? காருன்றது வந்துட்டு அவங்க ஃபேமிலி, அவங்க சோர்ஸு, அவங்க வாங்குறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த இடத்துல அவங்க ஃபேமிலி, அவங்க சோர்ஸு அவங்க வாங்குறாங்க. அப்போ அந்த 1.5 கோடி ரூபா கொடுத்து தான் கார் வாங்கணுமா? ஸ்டில் எனக்கு டவுட் இருக்கு. காருன்றது வந்து ஒரு அத்தியாவசியம், ஆடம்பரம் இல்லை. சரி, இப்போ அத்தியாவசியமான காருக்குன்றது ஒரு 20 லட்சம் காரு வாங்கினாலே அதுவே போதும். ஒரு 5 பேர் போகிறதுக்கு ஃபேமிலிக்கு ஓகே. ஒரு 40 லட்சம் வச்சா கூட ஒரு கிறிஸ்டா, இனோவா கிறிஸ்டா 7-8 பேர் போகலாம். அந்த மாதிரி கார் வாங்கிட்டா கூட போதுமே. அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜும் அவ்வளோ கிடையாது. ஆனால் 1.5 கோடி ரூபா கொடுத்து தான் கார் வாங்கணும் அப்படின்றப்போ அது எப்படி? அது மக்கள் பணிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. மக்கள் பணிக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்குமே சம்மந்தம் இல்லையே. நான் கேட்ட கேள்விக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க. மக்கள் கமெண்ட்ல மக்கள் பதில் சொல்லிட்டோம். அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதாவது சம்பாரிச்சு வாங்கின காருக்கு நீங்கள் வந்து, நான் தப்பு தான் சொல்லுவேன். உங்களுக்கு அது தப்பாக தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் கோடியாக சம்பாரிச்சு சேர்த்து வச்சவங்க மக்கள் பணி செய்யலாம் வரக்கூடாது. அந்த 1.5 கோடி கார் வாங்குறது உங்களுக்கு ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கார் வந்துட்டு எந்த காசில் வாங்கினாங்கன்றதுல நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது மக்கள் காசில் வாங்கினாங்க, எந்த காசு இந்த காசு எல்லாம் கிடையாது. 1.5 கோடி ரூபா கொடுத்து கார் வாங்குறது உங்களுக்கு ஓகே. எனக்கு அவங்க மக்கள் பணத்தை எடுத்து வாங்கலைன்னா அது ஓகே தான். ஓகே. மக்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏமாத்தினா டிஎம்கே மாதிரி, அப்போ நான் தப்பு தான் சொல்லுவேன். மக்கள் பணத்தை எடுத்து வாங்குறது அது ரொம்ப மோசமானது. அது கிரிமினல். அதுதான் தப்பு. கிரிமினல். அதுதான் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல, அது கிரிமினல் சொல்றேன் நான். பாருங்க, அதுதான் தப்பு, அதான் கிரிமினல், அதான் தப்பு. ஆமா, நீங்க மக்கள் பணத்தை வந்துட்டு நீங்க, நான் இதை தப்புன்னு கரெக்ட்னு பேச வரல. நீங்க அதான் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தப்பு கரெக்ட்னு பேச வரல. அதாவது இங்க சகாயம் ஐஏஎஸ் இருக்காரு, அவர்கிட்ட வந்துட்டு ஆளுமை திறன் இருக்கு. அதனால ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது சுத்தமா ஒரு ஒர்க்கை பண்ணுவாங்க, ஐஏஎஸ் அதிகாரி, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது சீமான் அண்ணன் கிட்ட வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்குது, இயற்கை வளத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஐடியாஸ் இருக்குது. நாட்டை அந்த இடத்துல அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு அவர் தான் கரெக்டான ஆளாக எங்களுக்கு தோணுது. யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. நான் இப்போ அதை பற்றி எதுவும் இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களே மக்கள் சேவை வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு. இப்போது மக்கள் பணத்தை எடுத்துட்டு பேசுறவங்கள்ட்ட நீங்க சொன்னா அது ரைட்டு. இல்ல, அவங்க வேற மாதிரி இதை மேனிபுலேட் பண்றீங்க. இதை நான் அதை பத்திலாம் நான் இதுக்குள்ள கொண்டே வரல. அந்த விஷயம் பேசுறதுலாம் நல்லதுதான், அது தேவை. அதாவது இன்னைக்கு அவர் அரசியல் வேறு தேவையான்னு நான் கேட்க பாருங்க. அவர் அரசியல் வேணுன்றதுக்கு காரணமே அது மட்டும்தான். இது வந்து அவரோட சொந்த காசு, சொந்த பணம்ன்றத அவரு காட்ட போறாரு. அதை வந்துட்டு டவுட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு அவர் தப்பா, நான் டவுட் எல்லாம் சொல்லவே இல்லை. இல்ல, ஆடம்பரம் அவர் காசாவே இருந்தாலும் 1.5 கோடி கொடுத்து கார் வாங்கணுமா? அதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா அவர் கட்சியில இருக்கிற பெரிய பெரிய அவங்க கட்சிக்காக பல வருஷமா உழைச்சிட்டு இருக்கவங்க வீட்டுல ஒரு நல்ல வீடு கூட இல்லாம கூட இருக்கிறாங்க சில பேர். கண்டிப்பா. அதனாலதான் நான் கேள்வி கேட்டேன். தெளிவா சொல்றாரு,
என் கூட கையில் காசு இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து கூட இருந்தவர் பண்ணி மேய்ச்சி இன்னைக்கு 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. அவங்க கிட்ட சோர்ஸ் இருக்கு, பண்ணி வச்சிருக்காங்க, வாங்குறாங்க. நீ ஆடே மேய்க்க மாட்டேன், வாங்க மாட்டேன்னு சொல்லுவ. ஆடு பண்ண, மாட்டு பண்ண, பண்ணி பண்ண வச்சுட்டு வாங்குறாங்க. இல்ல மக்கள் அதாவது மக்கள் இப்படிதான் கேட்பாங்க. அதனால தான் நான் கேட்டேன். நான் அவங்கள்ட்ட நான் தான் சொல்லுவேன். இப்போ பாருங்க, அதாவது இல்ல ஆக்சுவலா 8 கோடி 10 கோடியில வச்சு அதான் 10-12 கோடியில கொடுத்து கார் வாங்குவாங்க விஜய். அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டாங்க. முதலமைச்சர் விஜய் வந்து இதை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் சொன்னேன். நான் நீங்க இதுக்கான கேள்வியை வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்து பேசுறதை விட சீமான்ட்டு அந்த விஷயத்த நீங்க கேட்குறப்ப பத்திரிகையாளராக வந்து யாராவது உங்களை பார்த்து பேசுனீங்கன்னா நீங்க கேட்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், பொதுவா வெளில இருந்து பண்ண வச்சு சம்பாரிச்சு 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டணும் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல மக்கள் முடிவு பண்ணிட்டா இதை ரொம்ப இதுன்னு போனா அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ எப்படி இருக்கிறத மறக்காம சொல்லுங்க. அதாவது கூட்டணி இல்லை, தெளிவா சொல்லிடுறோம் இந்த வீடியோல. அது அவரே சொல்லிட்டாரு. அதான் கூட்டணின்றது இல்லை. இருக்கிற எந்த ஒரு எம்டி தொகுதியா இருந்தாலும் அந்த தொகுதியில நாம் தமிழர் போட்டியிடும். அதுதான் அதான் நான் நியூஸ்ல பார்த்தது என்னன்னா, அம்மா சமுத்திரத்துல சீமான் நிக்கிறாரு. மீதி 6 இடத்துலயும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிற்பாங்க, போட்டிடுவாங்க. டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிவிகே வந்தாலும் சரி, எல்லாரையும் எதிர்த்து தான் நிற்பாங்க. ஸோ பாப்போம், மீண்டும் ஒரு நல்ல விட திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.